மகாசேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய மகாமாரியம்மன் ஆலயத்திற்கு எங்குள்ள கிராமவாசிகளும் நண்பர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் மாணவ மணிகளும் இந்த நாடகத்திற்கு பெரும் துணையாக இருந்து எப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தை நடத்திவிட வேண்டும் என்று இந்த மகாமாரியின் அருளோடு அனைத்து நிகழ்ச்சிகளும் இந்த ஊரில் நடைபெற வேண்டும் என்று இந்த நாடகத்தை மாலை நேரத்தில் ஆரம்பித்து ஒரு 10 மணி வாக்கில் நாடகத்தை முடிக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய இந்த பணமொழியில் வாழ்கின்ற 2 கிருஷ்ண பரமாத்மாக்கள் இருக்கின்றார்கள். அன்னார் அவர்களுக்கும் மற்றும் இளைய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் சார்பிலும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தாங்களுடைய பாத மலர்களுக்கு வைத்து வணங்கி என் பணியினை துவக்குகிறேன். இறைவா, பரம்பரை பரமேஸ்வரா, என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்தி வைத்திருக்கிறாயப்பா? இது எல்லாம் யாரால், யாரின் சூழ்ச்சியால்? அந்த விசாந்திர மகரிஷின் சூழ்ச்சியால் இறைவா. ஆண்டவா, இறைவா, பரம்பரை करना साउंड காரியை மகளின்
காசி மயானம் காக்க புறப்பட்டேன். தெய்வமே தெய்வமே தெய்வா பரமேஸ்வரா, 56 தேசத்திற்கு ஏக சக்கரவர்த்தியாக அறிவியலை வீட்டிருந்தவர் யார் பெற்ற மகனுக்கு பிறந்த நாள் நடத்தி கருவினால் காலத்து அறிவினால் பந்தனத்து பச்சை மரகதமும் சாந்து சந்தனம் சமாது முடுகு கந்தம் கடவும் கற்றுடமாய் பிரித்திட வேதம் உணர்ந்த வேதியர்கள் வேத கோஷத்தை ஜொலிக்க கங்கை யமுனை கோதாவரி நர்மதை பவதி விமானதி சம்பந்தி சாவதி போன்ற பொன்னி நதிகளும் புண்ணிய தீர்த்தத்தை கொடர்ந்து அண்டவா அதிலே யான் பெற்றெடுத்த மகனை நீராட்டி குச்சி வீதம் சுகந்தம் நடுவி வீரகண்டாவரி ரணமது முத்தச்சரம் ஏந்திய காவலர்கள் அழகாய் அணிவகுக்க பொங்கு மேலம் தாரை கப்பம் உள்ளிட்ட மற்றவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் வாரி 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 வழங்கிக் கொண்டிருந்தவர்கள் என் மந்திரியார் ஓடோடி வந்தார். மன்னா 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 என்று குரல் உண்டு. மந்திரியாரை என்னவென்று கேட்டேன். தாங்களுடைய சபா மண்டபத்தில் காண்டில் ராஜ விஸ்வாமித்திர மகரிஷி வந்திருப்பதாக மற்றவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி வழங்கிக் கொண்டு ஆனால் முனிவர் வந்திருக்கிறார் என்று ஓடோடி சென்று
என்னை நாடி வந்த காரணம் என்னவென்று கேட்டேன். ஹரிச்சந்திரா, நான் ஒரு நாராயண யாக வளர்க்கப் போகிறேன், அதற்கு கொஞ்சம் திறமை வேண்டும் என்றார். எவ்வளவு என்று வட்ட பாறை மீது வட்டத்து மலைகளை நிறுத்தி அதனை நான்காவது உள்ள புருஷனை ஏற்றி அவன் கையில் வெள்ளி கவன் கொடுத்து மாணிக்க கல் வைத்து உயிரமை விழுந்து எழுப்புகிறோம். அவரும் பசுவன் என்று சொல்ல, ஐயா முனிநாதா, சுருக்கமாக சொல்லுங்கள் என்று 48 கோடி திரவியம் என்றார். மந்திரிமார் அழைத்து வரலட்சுமி உச்சலட்சுமி சொல்லக்கூடிய களத்திற்கக்கூடிய பெரும் பொருளை எடுத்து அப்பொழுது நான் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது என் நாட்டு குடிமக்கள் அனைவரும் மன்னா 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 என்று போவோம். அப்படி ஓடோடி வந்தார்கள். ஆஹா, மக்கள் குறைந்திருப்பது மன்னங்களே அல்லவா? அதற்காக மக்கள் அழைத்து என்ன வந்து கேட்டேன், தாங்கள் நட்ட பெயர்களை காட்டு அழித்து நாசமாக்குறது என்றார்கள். மக்களுக்கு ஒரு குற்றம் வந்தாமல் நினைக்கலையா? மன்னனுக்கு தான் ஒரு குற்றம் வந்தா மக்களுக்கு கடைசியாக என்னுடைய பானம் ஒரு ஒன்றை விட விஸ்வாமித்திரருக்கு அமையும், விஸ்வாமித்திரருக்கு அமையும், விஸ்வாமித்திரருக்கு அமையும் என்று விழுந்தது. விஸ்வாமித்திரருக்கு அமையும், விஸ்வாமித்திரருக்கு அமையும், விஸ்வாமித்திரருக்கு அமையும். அப்போது நான் களைப்பாற்ற அமர்ந்திருக்கின்ற பொழுது அங்கே கரும் பற்றியாவது அடித்தவுடனே அந்த பற்றி கீழே விழுந்தவுடனே முனிவருக்கு அவை அமைந்து உழைத்தது என்று இருக்கின்ற பொழுது 2 வாதங்கள் இருந்தார்கள். மன்னா மன்னா என்று கேட்டார்கள். என்னவென்று கேட்டேன், தாங்களுடைய சபா மண்டபத்தில் ஆட வந்தோம் என்றார்கள். ஆனா கவலை தீர்ப்பது நலன்களை அல்லவா? ஆகட்டும் என்று ஆடினார்கள், பாடினார்கள், மிகுந்த சன்மானம் கொடுத்து வாழ்ந்து வளர்த்தார்கள். தாங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன். தாங்களுடைய முத்தருமாலை குறுக்கத்தில் கூட வேண்டும் என்று கேட்டார்கள். அது எனக்கு வெளிவழி வைத்தது. எனக்கு முன்னால் வந்தவர்களுக்கு பின்னால் வரவேண்டிய வருகிறது. என்னால் கொடுக்க முடியாது என்று வைத்த மாற்றம் தாங்கள் மனைவி சந்திரமணி அம்மை மிதித்து அறுத்ததை பார்த்து தேவர்கள் முனிவர்கள் முன்னிலையில் கரும கைப்படாத தாலி கட்டுதலை எங்களுக்கு காத்திருக்க கும்பு எடுத்து குழந்தை ஒரு நீச்ச மாதல் என்று 2 மாதலின் தாண்டி அப்போது சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற வேளையில் விஷாந்த மகரிஷி ஓடோடி வந்து கவனத்தை உழைத்தார். நான் என்ன தவறு செய்கிற ஐயா என்று கேட்டேன். அவர் கோபம் அடங்கவில்லை. அதற்கு முத்து மாணிக்க கவனம் வயிறு வயிறு என்ற கண்களால் வேயப்பட்ட நவிடம் கீழே விழுந்து விட்டதே அறிவா. ஆண்டவா, நான் என்ன தவறு செய்கிறேன் என்று அன்னாரை ஆசுவாசப்படுத்தினேன். எப்படி தெரியுமா? யாதொரு குற்றங்களை யாதொரு குற்றங்களை அடியனா செய்ததில்லை. என் திருந்தலை உழைத்ததாரே ஐயா ஐயா ஐயா
பாதமும் பாதமும் நொந்திடுமோ ஐயா அண்ணாவை ஆசுவாசப்படுத்தினேன். அதற்கு அடங்க முனிவர் அரிச்சந்திரா நீ ஒரு குற்றமும் செய்யவில்லையா என்று கேட்க, ஐயா யார் ஒரு குற்றம் இறைக்கவில்லை ஐயா என்று வைத்தேன். அடே அரிச்சந்திரா என் 2 மாதங்கள் அவரை ஏன் அடித்தேன்? ஐயா தாங்கள் வந்த மாதங்கள் என் மனைவியை போய் திருமணம் செய்து கொண்டு கேட்டார்கள், வேண்டாம் என்று வைத்து மணி முடித்து வாதாடினார்கள். கோபம் மறந்து என் மந்திரி வளர்த்து சாப்பிடாமல் சாபத்தை என்றார். ஐயா சாமி சாப வேண்டாம் ஐயா, இந்த பாவிக்கு சாப வேண்டாம் ஐயா என்று வைத்தேன். ஒரு குடும்பத்தில் சாபம் இருந்தால் பொருள் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம், மனமானது கூட கோபுரத்தில் ஆண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒருவனுக்கு சாபம் வந்துவிட்டால் அந்த குடும்பம் 21 தலைமுறைக்கு தலைக்காது செழிக்காது என்று சொல்லுவார். அப்படி வேண்டாம் ஐயா எனக்கு சாபம் என்று வைத்தேன். சாபம் வேண்டாம் என்றால் அந்த 2 மாதங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். அதற்கு நான் என்ன தெரிவித்தேன் தெரியுமா? நான் காக்கின்ற இந்த மண்ணை வாவிடல் இருவேன் பொண்ணை வேண்டும் ஐயா நான் காக்கின்ற இந்த மண்ணை வேண்டிடும் வாழுடன் இருவேன் ஐயா 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 உன்னை வேண்டிடும் இருவேன் காக்கின்ற இந்த மண்ணை வாழுடன் இருவேன் ஐயா ஐயனே ஐயா ஐயா கண்டை வேண்டினாலும் தருகிறேன். என் ஆண்டவனுக்கு 56 தேசத்தை வேண்டுமானால் தருகிறேன், பொன் பொருள் வேண்டுமானால் தருகிறேன். ஆனால் இப்படிப்பட்ட மாதங்களை ஒருவரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று உரைத்தேன். ஆண்டவா கண்டை வேண்டினால் தருவாய், பொண்ணை வேண்டினால் தருவாய், ஆண்டவனுக்கு 56 தேசத்தையும் தருவாய் தருவாய் என்று உரைக்கிறாயே. பொருள் பார்க்கலாம் என்றால் என் மகனை மனைவியும் அழைத்து மந்திரியார் அழைத்து 56 தேசத்தையும் தாரை வார்த்து கொடுத்து விட்டு அவர் கொடுத்த காவியை உடுத்திக் கொண்டு ஆசை மனைவி மகனையும் அழைத்துக் கொண்டு வாழ்ந்தவர்கள் கெட்டுவிட்டால் வர வீட்டிற்கு பிச்சை கிடைக்காது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட காசு மகரம் நடந்து சென்றோம். நடந்து செல்லுகின்ற பொழுது என் மகன் சுடுமணியில் நடக்கவில்லை. தந்தையே தந்தையே என்ன உலகத்தில் தன் மகன் பச்சில மெத்தையில் படுத்திருப்பது என் மகன் அங்கே சுடுமணியில் நடக்கவில்லை நடக்கவில்லை என்று சொல்லுகிறாரே ஐயா. இந்த உலகத்தில் வேறு யாருக்கு வந்துவிடக் கூடாது ஐயா. தன் பிள்ளையை தான் ஆசை வளர்த்த பிள்ளையை சுடுமணியில் நடக்கவில்லை தவிக்கின்ற இந்த பாவினான் பஞ்சல மெத்தையில் படுத்திருந்த என் மகன் பஞ்சலை மெத்தை தாங்க உன் பாதமும் வரும் என்றோ மகனே மகனே மகனே
ஒரு பூ வாடிய முகம் எப்படி இருக்கிறது அதே போல் என் மனைவி வந்தானே கண்ணே அப்பா என்னவென்று கேட்டேன். அதற்கு மீண்டும் ஒரு பிறப்பெடுத்தால் உங்களுக்கு பதியாகவே என் மனைவியாக ஆக வேண்டும் என்று சொன்னாலே நகர் சீமை முதல் அரசு நான் இழப்பு குடிகள் எல்லாம் குடிகள் நான் பாடுபட்டு தேடியதோ பட்டணம் மனையாளை அழைத்துக் கொண்டு காசி மாநகரம் புறப்பட்டேன். போகும்போது நட்சத்திரங்களை கண்டேன். நட்சத்திரம் 40 கோடி திரவியம் எங்கே என்று கேட்க, ஐயா அத்துவான காலகத்தில் அடியனை பெருமையை கேட்டால் அடியை என்ன செய்வது வைத்து காசி மாநகரம் ஆளுங்கள் தாங்களுக்கு சேவடிய 48 கோடி திரவத்தை தந்துவிடும் என்று சொல்வதனை உன் பின்னான காசி வர வேண்டுமானால் எனக்கு 10,000 முன் தருவாய் என்று கேட்க, முனிவருக்கு தேவை மீதம் இருந்தால் தாங்களுக்கு தருங்கள் என்று காசி மாநகரம் சென்றோம்.
காசிப்பட்டினம் சென்று காசிப்பட்டினம் சென்று கசியுடன் தீர காணலில்லை ஆரா என் கண்ணே என் கண்ணே கண்ணே காசியில சென்று கங்கையிலே நீராடிவிட்டு காசி விஸ்வநாதன் கைலகிரி வாசலில் தரிசனம் செய்ய வேண்டும். அங்கே காசியிலே 64 குண்டங்கள் இருக்கிறது. 64 கட்டங்கள் என்று சொல்வார்கள். துர்கா குண்டம், ருத்ர குண்டம், சந்திர குண்டம், சூரிய குண்டம், அஸ்வின குண்டம், 64 குண்டங்கள் இருக்கிறது. அந்த 64 குண்டங்களில் நீராடிவிட்டு அங்கே இருக்கின்ற காசி விஸ்வநாதரின் கைலகிரி வாசலையும் தரிசனம் செய்ய வேண்டும். செல்ல வருவேன். மாமயிலே
அப்படியாக காசு விஸ்வநாதனை கைவந்து வாக்குவை பெரிய முடிவிட்டு முனிவருக்கு சேர வேண்டிய 42 கோடி திரவியத்துக்கு இந்த வழி என்று யோசிக்கும் நேரத்தில் என் ஆசை மனைவி, என் பாச மனைவி, என் நேச மனைவி, என் தனியில் வந்து நானே நான் இருக்க மனைவியை கவலைப்படுகின்றோம். இந்த பாவை முனிவருக்கு சேர வேண்டிய திரவியத்தை தத்து விடுங்கள் என்று சொன்னார். மணியே, மாணிக்க கோபுரமே, உன்னை விற்க வேண்டுமோ இந்த பாவினே. ஒரு குடும்பத்தில் யாராவது மண்மொழி விற்பார்கள், காய்கறி விற்பார்கள். ஆனால் தன்னுடைய மனைவியை யாரா இந்த பாவிக்கு இந்த கொடுமை இருக்கிறது. மனைவியை விற்க மனாக மலையாள விலை கூறி யார் விலை கேட்கவில்லை. காலகண்ட ஐயாயிரமே என் மனைவியை விலைக்கு வாங்கினார். ஆண்டவா, இறைவா, என் மலையாள விலை கூறி காலகண்டத்தில் அடிமை செய்துவிட்டு முனிவருக்கு சேர வேண்டிய 48 கோடி திரவியத்தை கொடுத்து விட்டேன். தன்னை தனிமையில் இருந்து நற்கதியாக இந்த பாவி அழைத்து பிரிந்து கொண்டிருக்கிறேன். அப்போது நட்சத்திரம் அரிச்சந்திரா, முனிவருக்கு சேர வேண்டிய திரவியத்தை கொடுத்து விட்டாய் அல்லவா? ஆமா, எனக்கு சேர வேண்டிய 10,000 பொன் எப்ப கொடுப்பா என்று கேட்டவுடன் என்றால் கையில் ஒன்றுமில்லை ஐயா என்று உரைத்தி கையிலே வெண்ணெய் வைத்துக் கொண்டு கடை வெண்ணைக்கு அலைகிறாயே. உடன் சரீரம் இருக்கிற வீட்டு கூடி அப்படியாக என்னை விலைக்கூறி திருச்செங்கி மைந்தரா ஜனித்துவே ராஜமுடியே நினைத்ததை நினைத்ததுவே
உடல் கருணாவியை கடந்து போகும் உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் அறியாத புதுமை. உடற்கொள்ளாதியை கடனுக்கு விற்பது உலகம் அறியாத உரிமை. இந்த உலகம் அறியாத புதுமை. அலைகடல் மேலும் தொழுகடல் போல யாவை யாவும் கருப்பது போல. அலைகடல் மேலே துருப்பதை போல யானை வாயில் கருப்பதை போல. அலைகடல் மேலும் தொழுகடல் போல யாவை யாவும் கருப்பது போல. விளையும் இனத்தேனே தங்க மனதே உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் அறியாத புதுமை. உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் அறியாத புதுமை. அப்படியாக விலைக்குறேன் என்ற வீரவாகங்களை விலைக்கு வாங்கி அடிமை என்று அழைத்தார். கன்றுகள் இருக்க சொன்னால் ஓடோடி சென்று கன்று அறுத்துவினேன், தூக்கி வரந்தேன். வீரவாகி எந்த